ரியாக்ட்ல பேரண்ட் காம்பவுண்ட்ல இருக்க டேட்டாவ சைல்ட் காம்பவுண்ட்டுக்கு ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஷேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பேரண்ட் காம்பவுண்ட்ல நான் வந்து ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்கில்ஸ்ல ஒரு அரேல வந்து ஒரு 4 டேட்டாவ நான் குடுத்துக்கிறேன். செகண்ட் என்ன பண்றேன்னா, ரிட்டர்ன்ல வந்து சைல்டு ஸ்கில்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள நான் வந்து சென்ட் பண்றேன். இப்போ சைல்டு இதுதான் வந்து சைல்டு காம்பவுண்ட். அதாவது அது பேரண்ட் காம்பவுண்ட், சைல்டு காம்பவுண்ட். இந்த சைல்டுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்கில்ஸ்ன்றத அங்க நம்ம பேரண்ட்ல சென்ட் பண்ண இந்த ஸ்கில்ஸ வந்து நான் இங்க வந்து கெட் பண்ணிக்கிறேன். ஸோ இத கெட் பண்ணிட்டு இத மேப் பண்ணி நான் வந்து ஷோ பண்றேன். இப்போ இந்த பேரண்ட்ல இருக்க இந்த 4 டேட்டாவும் இந்த சைல்டோட இங்க வந்து கெட் ஆகும். இது ஒன்லி வந்து ரீட் ஒன்லி மட்டும் தான். இந்த டேட்டா வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த டேட்டா வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஒன்லி ரீட் ஒன்லி பர்ப்பஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நெறைய நம்ம இங்கேருந்து சென்ட் பண்றதுக்காக, அதாவது ஒரு காம்பவுண்ட்லேருந்து இன்னொரு காம்பவுண்ட்ல திரும்ப ஏபிஐ கால் பண்றதுக்காக, சேம் காம்பவுண்ட் அதாவது பேரண்ட் காம்பவுண்ட்ல ஏபிஐ கால் பண்ணிட்டு, அந்த காம்பவுண்ட்ல இருந்து நம்ம டேட்டாஸ வந்து சைல்ட் காம்பவுண்டுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம்.